வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய என் மனைவி. அத்தியாயம் 1. காலையிலிருந்து சுகுணாவின் கொந்தளிப்பு அடங்கின பாடில்லை. பூனை மாதிரி இருந்த ஆசாமி எப்படி புலி போல மாறிவிடுகிறார் என்று மாமனார் மீது ஆத்திரம் பொங்கியது. அவளுக்கு திருமணமாகி வந்த புதிதில் அவள் ஏவின வேலைகளை எல்லாம் ஓடி ஓடி செய்த மனிதர் இப்போது இடுக்கு செய்ய ஆரம்பித்திருக்கிறார். உங்கள் அப்பா வீட்டிலே தானே இருக்காரு? திருக்கோடியில் இருக்கிற லாண்ட்ரிக்காரன் இஸ்திரி துணியை கொடுப்பான். பில்லை கொடுத்து வாங்கிட்டு வந்தா என்னவாம்? நரேந்திரன் பாடு திண்டாட்டமாக இருந்தது. பெற்ற தகப்பனிடம் ஒரு சிறிது பாசம் ஒட்டி கொண்டிருந்ததன் விளைவு. அவருக்கு வயசாயிட்டு போகுது இல்லையா? சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு திரும்புகிற சமயம் நாமே வாங்கிட்டு வந்துடலாமே சமாதானப்படுத்தினான். சுகுணா அவனை உற்று பார்த்தாள். சதா வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் அப்பா என்னதான் செய்வாராம்? சாப்பிட்டு சோறு ஜீரணமாகணும் தெரியுமில்ல. மனைவியின் அழகிய கண்களில் கண்ணல் தெரிப்பதை நரேன் ஒருபோதும் விரும்பியதில்லை. இதை பாரு சுகுணா, நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். மெல்ல ஆரம்பித்தான். இன்னும் என்ன கதை வச்சுருக்கீங்க? உங்கள் அப்பா இன்னொரு கல்யாணம் கட்டிக்காம மகனுக்காக வாழ்க்கையையே தியாகம் செய்தவர். ஓடாய் ஒழுக்கி வழிச்சு தேஞ்சு போனவர். இன்னும் என்ன பாக்கி? உருவினாள். இப்போ சொந்தமாக வாங்கியிருக்கிற இந்த புறநகர் பகுதி வீடு எப்படி வந்துருச்சுன்னு நினைப்பு இருக்கா? அதையும் தான் 100 முறை சொல்லியாச்சு. நீ ஆஃபீஸில் கடன் வாங்கின பணம் போதாது, உங்கள் அப்பா கொஞ்சம் கொடுத்து உதவினார்னு பெருசாக கொடுத்துட்டார். முழு பணத்தையும் கொடுத்தா மூழ்கியாக போயிடும். நொடித்தாள் அவள். ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணம், பேங்க் சேமிப்பு என தம் ஓய்வு கால தொகை முழுவதையும் மேகநாதன் மகனிடம் ஒப்படைக்கவில்லை. புறநகர் பகுதிகளில் காலனி ஒன்று புதிதாக முளைக்கப் போகிறது என்றதும் அவருக்கும் ஆசை உதித்தது உண்மைதான். 2 படுக்கை அறைகள், சாப்பாடு, வரவேற்பு, சமையலறை வசதிகள் கொண்ட சின்னஞ்சிறு வீடு, முன்பக்கம் சிறிய தோட்டம். அதே காலனியில் அவருடன் சுந்தரமும் வேறு பக்கம் வசித்து வந்தார். வேலையிலிருந்து ஓய்வு பெற்றதும் தோட்டக்கலை ரசனையை பெருக்கிக் கொள்ள முன்புற தோட்டம் மேகநாதனுக்கு பெரிதும் உதவிற்று. பின்பக்கத்தில் உள்ள சிறிய இடத்தினுள் ஒரு குட்டி காய்கறி பண்ணையை உருவாக்கி திருப்திப்பட்டு கொண்டிருந்தார். முன்பக்கம் மல்லிகையும் ரோஜாவும் குலுங்கின. நண்பர் சுந்தரத்தின் மூலம் அவருக்கு தோழர்களும் பெருகினர். ஓரளவுக்கு பண உதவி செய்து கொடுத்துட்டேன். என் மகனுக்கு கொஞ்சம் என் பெயர்லேயே போட்டு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு தவிக்கக்கூடாது பாரு என்பார் நண்பர்களிடம். அன்றும் அதே போல் ஒரு நிகழ்ச்சி தான் சுகுணாவின் கோபத்தை தூண்டிவிட்டிருந்தது. சனிக்கிழமை அவளது அலுவலகத்தில் அரை நாள் முக்கிய வேலை என்று புறப்பட்டு போனவள் பிற்பகல் ஒரு பட்டாளத்துடன் திரும்பிவிட்டிருந்தாள். முன்புற வரவேற்பறையில் சிரிப்பும் கும்மாளமுமாக தோழிகளுடன் அரட்டை அடித்து கொண்டிருந்தாள். பங்கஜம் அவளது தோழிகளில் பெரிய வாயாடி. அருகில் அமர்ந்திருந்த லீலாவை தூண்டிவிட்டவள், ஆமா, இதனை கச்சிதமாக வீட்டை கட்டிக்கிட்டியே எப்படி என்றாள். கட்டிக்கிட்டவர் கட்டி போட்டிருப்பார். லீலா கண்களை குறுமுடன் சிமிட்டினாள். நல்லா சொன்னீங்களே, எல்லாம் லோனில் வாங்கி கட்டின வீடாக்கும். பெருமூச்சிருந்தவளாக சுகுணா எழுந்தாள். முதல்ல காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும். இந்த வெயிலே காஃபி எதுக்கு? கூலாக ஏதாச்சும் கொடு. தோழிகள் ஏகி புத்துக்கரலில் கோஷமிட்டனர். மருமகளின் அரட்டை தோழிகளுக்காக ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்பான பாட்டிலை எடுத்தார் அவர். சமையல் அறைக்குள் சென்று நொடியில் சுத்தமான கண்ணாடி டம்ளர்கள் நிறைய குளிர்பானங்களை நிரப்பி ஒரு ட்ரேயில் வைத்து விட்டிருந்தார். உள்ளே வந்த சுகுணா மகிழ்ந்து போனதாக காட்டி கொள்ளவில்லை. சமையலறை வலைபீராவை திறந்தாள். எவர் சில்வர் டப்பாவினில் இருந்த பிஸ்கட் பட்டலத்தை பரபரவென பிரித்து ஒரு தட்டில் பரப்பினாள். ட்ரேயில் அதையும் வைத்தபடி வெளியேறினாள். அட, இத்தனை சீக்கிரம் தயார் செய்து விட்டு வந்துட்டியே, ரொம்ப சாமர்த்தியக்காரி. தோழிகள் அவளை புகழ்ந்த போது சுகுணா பதில் கூறவில்லை. என் மாமனார் வயதானவர்தான், இருந்தாலும் வீட்டு வேலைகளில் எனக்கு பக்கபலகமாக இருந்து உதவுகிறார் என்று பெருமைக்காக கூட ஒரு வார்த்தை சொல்ல மனது வரவில்லையே. மருமகளுக்கு மனம் குவிந்தவராய் முன்னரை பக்கம் வந்தவர் மனதில் பிடிவாதம் தலை தூக்கியது. ஏமா சுகுணா, வேறு ஏதாச்சும் வேணுமா? வெளியே கடைக்கு போய் வாழைப்பழம் வாங்கி வரணுமா? உறக்க கேட்டார் மேகநாதன். அந்த ஹாலில் கலகலத்த கும்மாளமும் சிரிப்பும்
இருந்த இடம் தெரியாமல் சட்டென ஒரு வினாடி நின்று போயின. மருமகளின் முகம் கடுக்கடுத்தது. யார் இது சுகுணா? லீலா வியப்புடன் கேட்டாள். இப்போ புரியுது. சுகுணா உள்ளே போய் ஒரு நொடியில் குளிர்பானமும் பிஸ்கெட்டுமாக வெளியே வந்ததன் மர்மம் பங்குஜம் ஆரட்டலாக கூறிவிட்டு, ஆமாம், இந்த சமையல்காரர் உங்கள் வீட்டிலே எத்தனை காலமாக இருக்கார்? ரொம்ப வயசானவர் மாதிரி தெரியுது என்றால் தொடர்ந்து. அவமானம் தாங்க மாட்டாதவளாய் சுகுணா மாமனாரை வெறித்தாள். அட, என்னம்மா நீங்கள்? நான் சுகுணாவுக்கு மாமனார். என் மகள் மாதிரி. அவளுக்கு அப்பா இருந்தால் உதவ மாட்டாரா? அதே போல தான் செய்தேன். இவரா சுகுணாவின் மாமனார்? பகட்டாக உடை உடுத்தி கொண்டு சென்ட் மனம் வீச ஆஃபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் தேவதை போல அமர்ந்திருக்கும் சுகுணா எங்கே? கச்சிதமான சஃபாரி சூட்டில் ஸ்கூட்டரில் அவளை குணர்ந்திருக்கும் அவள் கணவன் நரேந்திரனின் கம்பீரமான தோற்றம் எங்கே? இதோ கசங்கிய வேட்டியும் அழுக்கு படிந்த பனியனுமாக தோளில் துண்டு சகிதம் நிற்கும் இந்த கிழவர் எங்கே? ஏணி வைத்தால் கூட ஏட்டால் கற்பனையாக இருக்கிறதே. இவரா உன் மாமனார்? தோழிகள் வியப்பும் ஆவலும் கலந்த குரலில் கேட்டபோது சுகுணா அவமானத்தால் சுருங்கி போனாள். தயவு செஞ்சு நீங்கள் வீணா அலைய வேணாம், உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. சுகுணா பற்களை கடித்தாள். மேகநாதன் உள்ளே மறைந்ததும் பங்கஜம் உறக்க சிரித்துவிட்டு, மிஸ்டர் நரேந்திரன் கம்பீரமான மனுஷர். அந்த கூர்மையான மூக்கு, வரிசை பற்கள், ஆழ்ந்த கண்கள். ஒரு சமயம் அவங்க அம்மாவை கொண்டிருப்பார் சாயலில். இவர் ஒரு மாதிரி இருக்கார் என்றால். ரொம்ப சாரி, உன் மாமனார் என்று சொல்லிக்கே இவர் திருஷ்டி பரிகாரம் கொல்லென்று சிரிப்பு அறை முழுவதும் பரவியது. வேணுமெனே உங்கள் அப்பா என் சிநேகிதிக்கு முன்னாலே அழுக்கு மூட்டை மாதிரி வந்து நின்னார். எல்லோரும் பார்த்து சிரிக்கட்டும்னு அவருக்கு நினைப்பு. சீறினாள் அவள். இப்போது ஏவன வேலைகளை செய்ய அவர் மறுக்க ஆரம்பித்தது வேறு கோபத்தை கிளறிவிட ஏதுவாக இருந்தது. வர வர சின்ன குழந்தையாட்டம் என்ன அடம் பிடிக்கிறார்? இது ஏன் நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற நரேந்திரன் ஒரு வினாடி நிதானித்தான். பிறகு கூறினான், அப்பாவை கேட்டுவிட அரை வினாடி கூட ஆகாது. ஆனா நீ எப்போவுமே ஒரு பெரிய கோழை. எப்போ பாரு அப்பாவோட பிள்ளை. சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் அவர் பிள்ளைதான். விளையாட்டா? அவள் சிரிங்கினாள். மனைவியின் கன்னத்தில் லேசாக கிள்ளிவிட்டு, என் அன்பான சுகுணா, புரியாமல் பேசாதே. அப்பா கிட்ட இன்னமும் பணம் பேங்க் கணக்கில் இருக்கு. அது வர்ற வரைக்கும் உன் கோபத்தை மூட்டை கட்டி வச்சிருக்கணும்னு தெரிஞ்சுக்கோ என்றான். சுகுணாவின் வாயை பணம் என்ற பேய் அடைத்து விட்டது. அத்தியாயம் 4. வார விடுமுறை நாட்களில் மகனும் மருமகளும் வீட்டில் தங்குவது அபூர்வம் என்பது மேகநாதனுக்கு தெரியும். ஞாயிறு விடுமுறை என்றால் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு நண்பர்கள் வீடு, சினிமா என்று போய்விடுவார்கள். வெளியே சாப்பாடு, ஐஸ்கிரீம் என்று வயிற்று நிரப்பிக்கொண்டு வீடு வந்து சேருவதற்குள் இரவு 8 மணி ஆகிவிடும். ஆரம்பத்தில் மேகநாதன் தனிமையில் மனம் சோர்ந்து போய்விட்டிருந்தார். திருமணத்திற்கு முன்பு அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய மகனை ஆவலுடன் வரவேற்பார். என்னப்பா, எதுக்காக வெண்பொங்கல் தொட்டுக்கொள்ள சட்னி எல்லாம் செய்திருக்கீங்க என்றபடி சாப்பாட்டு மேசைக்கே அவர் மகனை பார்த்து பெருமிதம் கொள்வார். என்னால் முடிஞ்சவரை செய்கிறேன். பிறகு உன் மனைவி கையாலே விதவிதமாக செஞ்சு போடுறதை சாப்பிடப்பா மகிழ்ச்சியுடன் கூறினார். நீங்களும் உங்கள் மருமகள் கையாலே சாப்பிட தானே போகிறீங்க? அப்போ உங்களுக்கு பூர்ண ஓய்வு. மகன் பரிவுடன் கூறுவதை கேட்டு அகமகிழ்ந்து போய்விடுவார். இப்போது மகனுக்கு மட்டுமல்ல, மருமகளுக்கும் சேர்த்தே அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அவல நிலை எப்படி ஏற்பட்டது? மேகநாதன் சமையலறை பக்கம் வந்தார். காலையில் மருமகள் வேண்டா வெறுப்பாக போட்டு வைத்திருந்த காஃபி ஜில்லென்று ஒரு டம்ளரினில் இருந்தது. அதை மூடி வைக்க கூட நேரம் இல்லை போலும். நாங்கள் வெளியே சாப்பிட போகிறோம். சுகுணாவை உங்களுக்காக ஏதாச்சும் செய்து வைக்க சொல்கிறேன். நரேன் மெல்ல ஆரம்பித்தான் அன்று காலையில். கவலைப்படாதே நரேன், என் சாப்பாடு தானே, நானே செய்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு மெதுவாக வாங்க. அவர் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டார். அவர் குளியலை முடித்து வேறுடை அணிந்து வருவதற்குள்
தம்பதி சமேதராக ஸ்கூட்டரில் ஆரோகணித்து விட்டிருந்தனர். மேகநாதன் மேற்கொண்டு எதுவும் கூறாமல் கதவை மூடிக்கொண்டு உள்ளே வந்தார். வீட்டு வேலை செய்யும் பெண்மணி வேலையை முடித்துவிட்டு புறப்படும் வரை காத்திருந்தவர் மனத்தில் புது தீர்மானம் உருவாகியிருந்தது. வீட்டை காவல் காக்கவும் வேலைகள் செய்யவும் மட்டும் அவர் பயன்பட வேண்டும் என்ற சுயநலமான மனப்போக்கை பெரிதும் வெறுத்தார் அவர். கேவலம் பணம் மட்டும் ஒரு தனி மனிதன் வாழ்வில் எல்லாவற்றையும் வாரி வழங்கிவிட முடியாது என்பதை ஏன் மகனும் மருமகளும் புரிந்து கொள்ளவில்லை? வயது என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி வருவதுதான். இன்றைக்கு இளமையுடன் துள்ளுபவர்கள் நாளைக்கு முதுமையால் தள்ளாடுவதற்கு எத்தனை காலமாகிவிடும்? சட்டென சுந்தரத்தின் நினைப்பு வந்தது. 2 நாட்களுக்கு முன் அவர் வீடு தேடி வந்து சொல்லிவிட்டு போன விஷயம். அவசரமாக வீட்டை பூட்டி கொண்டு தெருவில் இறங்கினார். தெருமுனையை தாண்டும் பொழுதுதான் மருமகள் புறப்படும் முன் உத்தரவிட்டது ஞாபகத்திற்கு வந்தது. மளிகை கடைக்காரனிடம் லிஸ்ட் கொடுத்துட்டேன், சாமான்களை எடுத்துட்டு வந்தால் வைக்க சொல்லுங்க, நான் வந்து சரி பார்த்துக்கிறேன். இப்போ என்ன செய்வது? மளிகை கடை ஆசாமி வாசல்ல வந்து நிற்பானே, பதறி போனார் அவர். ஆமாம், அதற்குள்ளாகவா வந்துட போகிறான்? ஒரு ஓட்டம் சுந்தரத்துக்கிட்டே போய் பேசிட்டு திரும்ப வந்துட்டா போகுது. சுந்தரத்தின் வீட்டிலிருந்து திரும்பியதும் பசி வயிற்று குடைந்தது. காலையில் ஒரு டம்ளர் காஃபி பருகியதுடன் சரி. சுந்தரத்தின் வீட்டில் மரியாதைக்கு காபி சாப்பிடுங்களா மாமா என்று கேட்பார்கள். மேகநாதன் மறுத்து விடுவார். காரணம், சுந்தரத்தின் பொருட்டு வரும் விருந்தாளிகளையும் அதன் காரணமாக ஏற்படும் செலவினங்களையும் அவர்கள் கட்டோடு வெறுப்பார்கள். ஊரில் இருக்கிற கிழம் கட்டையெல்லாம் நம்ம வீட்டுக்கு படையெடுக்குதுங்க என்று கரிப்பார்கள் என்பது மேகநாதனுக்கு தெரியும். மேகநாதன் சுந்தரத்திடம் தாழ்ந்த குரலில் பேசிவிட்டு வெளியேறியதும் வெகுவாக களைத்து விட்டிருந்தார். மனதினுள் இருந்த கசப்பு, அசதி, பசியுமாக அவரை எதிரே புதியதாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் பிடரியை பிடித்து உந்தின. வெங்காய மனம் வீசிய ஊத்தப்பமும் சூடான வடைகளுடன் சுட சுட காஃபியும் வயிற்று நிரப்பிய குஷியில் பிள்ளை கொடுத்தவர் வெளியே வந்தார். அப்போதுதான் வீட்டு நினைப்பு அவருக்கு வந்தது. மளிகை கடைக்காரன் வந்து போயிருப்பானே. பரபரப்புடன் வீடு திரும்பினார். வாய்ப்புற கேட்டு திறந்திருந்தது. சைக்கிள் வந்து போன அடையாளம் தரையில் தெரிந்தது. கடையால் சாமான்களை எடுத்து கொண்டு வந்து போயிருப்பான். இனி என்ன செய்வது? சுகுணா வந்தால் முழுவென்று கொட்டி தீர்ப்பாள். மருமகளிடம் பயம் என்று கூற முடியாது. ஆனால் சதையை முணுமுணுத்து கொண்டே இருக்கும் நபருடன் வீட்டினுள் வளைய வருவது எப்படி? சுகுணாவின் நச்சரிப்பை தவிர்க்க வேண்டுமானால் நேரே மளிகை கடை இருக்குமிடம் தேடி செல்ல வேண்டும். மேகநாதன் வீட்டை திறக்காமல் திரும்பி நடந்தார். மளிகை கடைக்காரர் இவரை கண்டதும் மதிப்புடன் வணக்கம் தெரிவித்தார். நீங்கள் எதுக்கு வர்றீங்க? சொல்லி அனுப்பினா போதுமே, லிஸ்ட்டில் ஏதானும் சாமான் விட்டு போயிட்டுதா என்றார் பணிவுடன். இல்லை, பையன் சாமான் கொண்டாந்து போது நான் வீட்டில் இல்லை. நீங்கள் எதுக்கு இருக்கணும்? சின்னமாக இருப்பாங்களே, இன்னைக்கு லீவு நாளுன்னு சொன்னாங்க. ஆமாம், ஆனால் அவங்க 2 பேரும் அவசரமாக வெளியே புறப்பட்டு போயிட்டாங்க. நாம் தான் வீட்டில் இருக்கோமேன்னு நினச்சேன். நானும் வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியே போயிட்டேன். அப்போ பார்த்து உங்கள் பையன் வந்துட்டு போயிட்டாப்புல இருக்கு. எப்போ அனுப்பிச்சிங்கன்னா தேவலாம். அடடா, அவன் பல இடங்களுக்கு போகிறவன். எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு தான் கடைக்கு திரும்புவான். உங்கள் லிஸ்ட்டு படி சாமான் பெட்டி அவன்கிட்ட இருக்கே, அவன் வந்தவுடனே அனுப்பி வைக்கிறேன். மேகநாதன் வீடு திரும்பினார். மாலை 6 மணிக்கு சுகுணாவும் நரேனும் வீடு திரும்பிய சமயம் கடைக்கார பையன் பட்களை காட்டியபடி உள்ளே வந்தான். விளக்கு வச்சு சமயத்தில் சாமான்களை கொண்டு வந்து நிற்கிறியே, எப்படி கணக்கு பார்க்கறது? சுகுணா எரிந்து விழுந்தாள். காலையில் ஒரு வாட்டி வந்துட்டு போனேன். பையன் ஆதியோட அந்தமாய் விஷயத்தை விட்டு நகர்ந்தான். வர வர சின்னவங்களுக்கு சரியா பெரியவங்களும் போட்டி போட ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. நாம் வெளியில் போனது உங்கள் அப்பாவுக்கு பொறுக்கலை. உடனே அவர் ஊர் சுத்த கிளம்பியிருக்கிறாரு. கணவனிடம் எடுத்தால் சுகுணா. நான் ஊர் சுத்த போகலை, ஒரு வேலையாகத்தான் போனேன். வெடுக்குன்னு கூறிய மேகநாதன் மகனை ஒரு முறை பார்த்தார். நரேன், நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க இல்லையா? இப்போ எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. ராத்திரி சாப்பிட வரமாட்டேன். கையை வீசியபடி வெளியே நடந்தார். சுகுணாவின் முகம் கோபத்தால் சிவந்தது.